ஆகவே நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகின்றேன். 3 ஆலோசனை இருக்கின்றது, என்னுடைய 3 கோரிக்கை இருக்கின்றது. இந்த 3ல ஒன்றை நீங்கள் எடுத்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வை எங்களால் பெற முடியும் என்று சொல்லி 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். ஒன்று என்ன செய்கின்றார்? இம்மா அன் யுஸ்லிமு வ யத்குலு மஅ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனிஹி ஃபயஅமனு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம் வ அப்னாஇஹிம் வ நிசாஇஹிம். நீங்கள் விரும்பினால் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே உங்களுடைய உயிர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பெண்களுடைய உயிருக்கே அபயம் அளிக்கப்படும். இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டே இந்த சத்திய மார்க்கத்திலே உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை உங்களுடைய வேத நூல்களிலே நீங்கள் கற்றறிந்து வருகின்றீர்கள், படித்து வருகின்றீர்கள். ஏன் இதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட வேண்டும்? நீங்கள் அந்த முஹம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார். அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றது, இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முஹம்மதோட போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும். இறங்கி 2ல் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றுக்கில் நீங்கள் முஹம்மதையும் முஹம்மதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும். قال فإني أحكم فيهم. இதோ அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவர்களுடைய விடயத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? ஐயுகத்தல ரிஜால், இவர்கள இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அல்லது அம்வால், இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமான வலைசலுக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்று பெற வேண்டும் என்ற அளவுக்கு சாதுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டா அவங்க பணைய கைதிகள், அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது. அதான் நடந்தது. பின்னால் விற்கப்பட்டாங்க. அவங்க நஜித்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க, இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்து இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சோர்களே, லக்கத் ஹக்கம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். சதே, நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல, 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள்? பனு குரைலாக்களுடைய ஆண்கள், அப்படியே பின்துல் ஹாரிஸ், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள் விட்டு என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள். ஹந்தக்குகள் ஏற்கனவே தோண்டப்பட்டு இருந்தது. அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள்? ஆட்களை அனுப்பி, மக்களை அனுப்பி என்ன செய்யறது? இவர்களை குரூப்பா எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள்.